ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டேனாலே நம்ம வீட்டில் லேட்டாக தான் வேலை ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி அது மாதிரி கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோன்னே சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அப்படியே தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு குருமா மாதிரி வைக்கலான்னு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். இந்த மசாலா மட்டுமே போதும். இஞ்சி பூண்டு, ஒரு 10 பல்லு போல் தேங்காய், ஒரு 5 குண்டு வத்தல், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துட்டு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நம்ம அரைச்ச பேஸ்ட்டையும் ஊற்றி ஒரு மூடி போட்டு கொதிக்க வச்சிடணும். இந்த சைடு சப்பாத்தியும் தேய்ச்சி எடுத்துகிட்டே கல் காஞ்சதுக்கப்புறம் போட்டு சூப்பராக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இந்த குருமா இட்லி, சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.